இயேசு தமது கையை யாருக்கு நேரே நீட்டி தம் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்று கூறினார். சீஷர்கள். இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பவர்கள் யார்? புறஜாதியார். சாலமோனிலும் பெரியவர் யார்? இயேசு. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம் எது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுதல். தேவாலயத்திலும் பெரியவர் என்று தன்னை குறிப்பிட்டவர் யார்? இயேசு. இயேசு யார் மூலம் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர் கூறினர்? பெயல்செபூல். இருதயத்தின் நிறைவினால் பேசுவது எது? வாய். பரலோகத்திலிருக்கிற தன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் இயேசுவுக்கு எப்படிப்பட்டவன்? சகோதரன், சகோதரி மற்றும் தாய். ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறவர்கள் யார்? ஆசாரியர்கள். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கிறிஸ்துவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர். ஓய்வு நாளில் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து தேவசமூகத்து அப்பங்களை புசித்தவன் யார்? தாவீது. பேசவும் காணவும் தக்கதாக இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார்? குருடும் ஊமையுமானவன். இயேசு வாக்குவாதம் செய்யமாட்டார் என்று முன்னுரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்காட்டுகிறவன் யார்? நல்ல மனுஷன். வறண்ட இடங்களில் இளைப்பாறுதலின்றி அலைந்து திரிவது எது? அசுத்த ஆவி. யோனாவின் பிரசங்கத்தைக் கேட்டு மனம் திரும்பிய பட்டணத்தார் யார்? நினிவே. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன ஆகும்? பாழாய்ப்போம். யாருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை? ஆவியானவர். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியெறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பவர் யார்? இயேசு. ஓய்வு நாளில் செய்யத்தகாததைச் செய்ததாக இயேசுவின் சீஷர்களை குற்றம் சாட்டியவர்கள் யார்? பரிசேயர். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் எதைக் காண விரும்பினர்? அடையாளம். யாருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை என்று ஏசாயா முன்னுரைத்தார்? இயேசு. பிசாசுகளின் தலைவன் பெயர் என்ன? பெயல்செபூல். மரமானது அதின் டாஷ் அறியப்படும்? கனியினால். நீதிமான் என்று எதன் மூலம் தீர்க்கப்படுகிறோம்? வார்த்தைகள். அசுத்த ஆவி பிடித்த மனிதனின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படிப்பட்டது? அதிக கேடுள்ளது.
இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பவர் யார்? மனுஷகுமாரன். நான் விட்டு வந்த வீட்டுக்குத் திரும்பிப் போவேன் என்று சொல்வது எது? அசுத்த ஆவி. டாஷ் அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை. இயேசு யாரைக் கண்டு விலகிப் போனார்? தம்மை கொலை செய்ய திட்டமிடுகிறவர்களை. வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு எவ்வாறு குறிப்பிட்டார்? பொல்லாத விபச்சார சந்ததியார். பரிசேயர் யாரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்? இயேசு. நல்ல பொக்கிஷம் எது என்று இயேசு குறிப்பிடுகிறார்? இருதயம். அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத எத்தனை ஆவிகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்? 7. இயேசுவோடு சேர்க்காதவன் பிறரை என்ன செய்கிறான்? சிதறடிக்கிறான். தான் யாரிலும் பெரியவர் என்று இயேசு கூறினார்? யோனா. தாவீதின் குமாரன் இவர்தானோ? இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். குற்றவாளி என்று எதனால் தீர்க்கப்படுகிறோம்? வார்த்தைகள். எந்த நாளில் நன்மை செய்வது நியாயம் என்று இயேசு கூறினார்? ஓய்வு நாள். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி ஜனங்களுக்கு கட்டளையிட்டவர் யார்? இயேசு. ஓய்வு நாளன்று ஜெப ஆலயத்தில் இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார்? சூம்பின கையையுடையவன். இயேசு யாருடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார்? தேவன். வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் யாருடைய அடையாளம் கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? யோனா. ஓய்வு நாளில் கதிர்களைக் கொய்து தின்னத் தொடங்கினவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு எப்பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நியாயத்தீர்ப்பு நாள். என் தாயார் யார்? என் சகோதரர் யார்? கேட்டவர் யார்? இயேசு. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். இயேசு யாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று ஏசாயா கூறினார்? புறஜாதியார். இயேசுவோடு ராதவன் அவருக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? விரோதி. தென்தேசத்து ராஜஸ்திரியாருடைய ஞானத்தைக் கேட்க யார் பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தார்? சாலமோன். எது உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார்? தேவனுடைய ராஜ்யம்.